இன்று சட்டப்பேரவை கூட்டத்தின் போது மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்களுடைய உரை கடந்த முறை நடந்ததைப் போலவே ஆளுநர் அவர்களிடமிருந்து வந்த கோரிக்கையான தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றப்படவில்லை என்பதோடு கவர்னர் அவர்கள் வெளியேறியதற்கு பின்பாக ராஜ்பவனிலிருந்து லோக்பவனிலிருந்து அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கிறது. நீங்க எல்லாரும் அதை பார்த்திருப்பீங்க. எந்தெந்த காரணங்களுக்காக மரியாதைக்குரிய ஆளுநர் அந்த உரையை படிக்காமல் விட்டிருக்கிறேன் என்கின்ற விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. அதனால அதுக்குள்ள ரொம்ப அதிகமா போக வேண்டியதில்லை. ஆனா என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஆளுநர் அவர்கள் இம்மாதிரி வெளியேறி செல்வார், உரையை படிக்க மாட்டார், தேசிய கீதத்தை நாம இசைக்க போறதில்லை அப்படிங்கிற முன்முடிவுகளோடு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய உரையை தயாரித்து படித்தார். அப்ப ஏற்கனவே மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் கவர்னர் நிச்சயமாக உரையை படிக்கவிடக் கூடாது என்பதற்காகவே அதற்காக ஒரு பதிலை தயாரித்து வைத்திருந்தார்கள் என்றால், இவர்களுடைய எண்ணம் என்பது கவர்னர் உரையை படிக்க வேண்டும் என்பதாக இல்லை என்பது நிரூபணமாகிறது. அது மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் பல்வேறு முறை நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்க, எதிர்கட்சியினர் பேசுகின்ற பொழுது வீடியோ ஆஃப் பண்றது, ஆடியோ கொடுக்காம இருக்கிறது, இல்லனா கொடுத்தா கூட கம்ப்ளீட்டா சென்சார் பண்ணிட்டு மந்திரிங்க சொல்ற பதில மட்டும் கொடுக்கிறது. இன்றைக்கு உச்சகட்டமாக வழக்கமா வீடியோவை தான் ஆஃப் பண்ணுவாங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஆடியோவை கூட கம்ப்ளீட்டா கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. பாசிசம் அப்படின்னு பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சட்டப்பேரவையில் உங்களோட நூற்றுக்கணக்கான ஊடக நண்பர்கள் முன்னால அங்க என்ன நடந்தது அப்படிங்கறது உங்களுக்கு சொல்றது மட்டும் இல்ல, அதுல எந்த விஷயத்தையும் வெளியில யாரும் போடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கறாங்கன்னு சொன்னா எந்த அளவிற்கு ஊடகத்தை பார்த்து இந்த அரசு பயப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் பண்ணிருக்காங்க அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னா, அப்ப எதுவுமே வெளியில சொல்லக்கூடாது, எந்த செய்தியும் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இந்த அரசாங்கம் நினைக்கிறது. அவர்களுடைய கவர்னர் உரையை இன்று நம்முடைய மரியாதைக்குரிய சபாநாயகர் பேரவைத் தலைவர் அவர்கள் படிச்சிருக்கார். அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி எங்களோட கட்சிக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது சட்டப்பேரவையில் நாங்கள் உரையாற்றோம். இன்றைய நிகழ்வை பொறுத்தவரை தொடர்ச்சியாக ஆளுநர் தொடர்பான விஷயங்களில் இந்த அரசு ஒரு விதமான ஆதிக்க உணர்வோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது இணக்கமான போக்கு நிலவுவதை இவர்கள் விரும்பவில்லை. அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒரு மோதல் இருப்பதை போல ஒரு உருவாக்கத்தை கொடுக்க நினைக்கிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை வைத்து நாம பார்க்க முடியும். கவர்னர் 9:36 இங்க இருந்து கிளம்புறாரு. 10:02 கவர்னர் ஆபீஸ்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் டீடைல்டா 13 பாயிண்ட் போட்டு வித்தின் 15 மினிட்ஸ்ல ஆன் த வேல அவரு வெல் ப்ரிப்பேர்டா வந்தாரு. அது ஆன் த வேல அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நீங்க ஆளுநர் உரை அப்படிங்கறது அனுப்பப்படுகின்ற பொழுது அவர் அதுக்கான அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணிருக்காரு. ஹி ஹஸ் நோட்டீஸ்ட் என்னென்னவெல்லாம் டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குங்கறத அவர் ஏற்கனவே நோட் பண்ணி வச்சிட்டாரு. It is not about the well preparedness. It is about the observation about the speech that has been prepared by the government. அதனால these are all the things. ஏன்னா ஆளுநர் உரைங்கிறது முன்னாடியே அவர் கொடுக்கப்பட்டிருக்கும், அதுல இருக்கிறது எல்லாத்தையுமே அவர் எழுதி வச்சிட்டு தான் இருப்பாரு. அதனால the incident had happened, then immediately the Lok Bhavan has released that. இல்ல அவர் பேசுகின்ற பொழுது அவர் பேச ஆரம்பிச்சு அவரோட வார்த்தை முடிச்சோன்னா மைக் ஆஃப் ஆனோன்னா அவர் உட்கார்ந்துட்டாரு. அதுக்கு பின்பாக நம்ம பேரவைத் தலைவர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாரு, இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் படி நாங்க இதை பண்றோம், எங்களோட கஸ்டமரி ரைட் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. See what ஒரு கவர்னர் அங்க என்ன கேட்கிறாரு, எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்தில் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பது ஒரு மரபு.
தேசிய கீதம் இசைக்கிறதுல மாநில அரசுக்கு ஏன் இந்த பிடிவாதம்? மேம் கடைசியில வந்து எண்ட் ஆஃப் த செஷன் வந்து தேசிய கீதம் பாடினாங்க. இல்ல இட்ஸ் a ட்ரெடிஷன். பிஜேபி ஏற்கனவே வந்து இருக்கு. நான் என்ன சொல்றேன், ட்ரெடிஷனை வந்து ஏடிஎம்கே பீரியட்ல வந்துட்டு இந்த பிராக்டிஸ் தான் இருந்திருக்கு. ஆஃப்டர்வர்ட் ட்ரெடிஷன் போது அவுக்கன் இல்ல நான் என்ன சொல்றேன், ட்ரெடிஷன் which is breaking some of the constitutional norms na we can accept it. ட்ரெடிஷன் என்ன கேக்குறாங்க? தேசிய கீதம் இசைக்கிறதுல என்னங்க புதுசா வந்து ட்ரெடிஷனை வந்து மாத்த முடியாது? தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதம் ஈக்குவலாக மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஒரு பாரம்பரியம் அப்படிங்கிறது ஆளுநர் மாளிகைக்கு இருக்கு. அதை தான் அவர் கேட்கிறாரு. இதுல ஏன் பிடிவாதம் இருக்காங்க? கருத்துக்களை சொல்வதற்கு 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் சட்டப்பேரவையில் அனுமதி இருக்கு, ஆளுநருக்கு அல்ல என்று சபாநாயகர் கூறியிருக்கிறது. அந்த விவகாரத்தை எப்படி பார்க்க? நீங்க வந்து எக்ஸ்ட்ரானரி சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படிங்கும் போது அதுக்குள்ள நீங்க ஃபிட் இன் பண்ண முடியாது. ஓகே, when something is happening extraordinary, நீங்க சாதாரணமான நிகழ்வுகள் நடக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மட்டுமே அதை பார்க்க முடியாது. நன்றிங்க. மீதி எல்லாம் அசம்பிளி 2 நாள் நடக்குதுல்ல, பேசிட்டு உங்களோட பேசுறோம்.